தமிழில் முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துகிறாங்க? அயோத்தியில் ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க? அயோத்தியில் ராமர்னாங்க. ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு. அயோத்தியில் ராமர் கோவில் இருக்க இடத்துலையே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்தித்தது. அப்புறம் ராமரை கைவிட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. ஜெய் ஜெகநாதர்னாங்க. அதை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரிசாவுக்கு போனாங்க, பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. அதனால் எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும், மத சாயத்தை எப்படி பூச முடியும், மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும்னு தான் பாஜக. மக்களை நம்பி பாஜக கிடையாது. எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம், சாதி கலவரம், இனக்கலவரம். இன்னைக்கு மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாஜக தலைவர் ஏன் குரல் கொடுக்கல? இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா? எதற்காக போல மணிப்பூருக்கு? இதெல்லாம் பேசாமல் இங்கே முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா? இவங்கள முருகன் ஏற்றுக்கொள்வாரா? தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில்? நீங்கள் ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க? எங்கள் தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, பள்ளி கல்வித்துறை, சமர்சா சிக்ஷா, அதில் வர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அப்போ இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா?